உங்களை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரீடிங் பார்க்கலாம். மெசேஜ் எனக்கு சேனல் அப்படி தான் ஆச்சு. யாரோ வந்துட்டு உங்களை தூரத்துலேருந்து நோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி லைஃப்பில் டெய்லி ரொட்டீன், உங்களுக்கு என்ன சில விஷயங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். உங்களை பற்றி நோட் பண்ணுற மாதிரியும் இருக்குது சில விஷயங்கள். மேபி ஆஃபீஸ் இடத்துல இருக்கலாம், நார்மலி வேறு ஏதாவது நீங்கள் கடைக்கு போகிறீங்களா, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல யாரோ வந்து உங்களை வந்துட்டு நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப ஒரு லைக் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கக்கூடிய பர்சன், ரொம்பவே வந்துட்டு பியூர் ஹார்ட். இன்டென்ஷன்ஸ் நல்லா இருக்கு, அவங்களுடைய தவறான இன்டென்ஷன் கிடையாது, ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல எனர்ஜியை தான் தெரியுது எனக்கு. மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலும் இருக்கலாம். ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி எப்போவுமே எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு மெசேஜில் 2 மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம். உங்களுக்கான மெசேஜ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சரி, இன்கேஸ் சில பேர் நீங்கள் ஃபீல் பண்ணுறதா கூட இருக்கலாம். யாரும் வந்துட்டு உங்களை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கலாம். அந்த டைம் யாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், யாரும் உங்களை நோட் பண்ணுற மாதிரி இருக்காது. மேபி நீங்கள் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கலாம், ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாப்பில், சில இடத்துல நீங்கள் மால் போகிறதா இருக்கலாம். அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு ஃபீல் வரும், ஏதோ சம்திங் வியர்டாக இருக்குது, யாரோ நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. 144 சிக்னிஃபிகண்ட். இந்த நம்பர் 144 நீங்கள் அடிக்கடி பார்க்குறதா இருக்கலாம். நீங்கள் இந்த நம்பர் கண்டிப்பாக அவங்க யாரோ நோட் பண்ணுறாங்க. ரொம்ப சீக்ரெட்டாக நோட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட. ரொம்ப சீக்ரெட்டாக நோட் பண்ணுறாங்க உங்களை பற்றி, உங்களுக்கு வந்து தெரியக்கூடாதுன்ற மாதிரி. ரொம்ப சீக்ரெட். இது வேண்டாம். சீக்ரெட் அட்மைர். சீக்ரெட்டாக அவங்கள அட்மைர் பண்ணுறாங்க. சீக்ரெட், ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயங்களை. நீங்கள் ஒரே இடத்துல, ஒரே ஆஃபீஸில், ஒரே அந்த ஸ்பாட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது அந்த பர்சன் தான் உங்களை பார்க்குறாங்க, அவங்க தான் அவங்கள வந்துட்டு பின்தொடர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பர்சன் ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த விஷயங்களை, ரொம்ப ரொம்ப சீக்ரெட். அந்த பர்சன் மேபி ஏதாவது அவங்கள பற்றி இன்னும் டீட்டெயில் தெரியுதா, இல்லை என்ன மாதிரியான எண்ணங்கள் அவங்க மைண்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, மேபி இந்த பர்சன் வந்துட்டு உங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதோ சில விஷயங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னும் டீப்பாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் வந்துட்டு கலெக்டிவ், நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரியல் ஃபேஸ் என்ன மாதிரியான ஒரு பர்சன், என்ன மாதிரியான டைப்புன்றது அவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை புரிஞ்சிக்க முடியல அவங்களால, அதனால் ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டு உங்களை வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க உங்களை நோட் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுற விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிஹேவியர் என்ன எல்லாமே அவங்க நோட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க நோட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்து உங்களுடைய ஒரு என்ன சொல்கிற, நீங்கள் உட்கார்ற விதம், நீங்கள் பேசுகிற விதம் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறத கூட அவங்க நோட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் நார்மல் ஒர்க் பண்ணுற போது எப்படி இருக்கீங்க, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்படி இருப்பீங்கன்றதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே வந்து சில விஷயங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அந்த விஷயங்களை வந்துட்டு ரொம்ப சீரியஸாக, ரொம்ப என்ன சொல்கிற, ஒரு டிடெக்டிவ் லெவலில் இறங்கி ரொம்ப அவங்க நோட் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரியாமல் இருக்கிற மாதிரி அவங்க நோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சைக்காலஜி ஆனால் படிக்கிறதா இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சனாக இருக்கலாம்.
சைக்காலஜி. கண்டிப்பாக அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. ரொம்ப அமைதியாக பொறுமையாக நோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சின்ன க்ளூ கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அவங்க பார்க்குறாங்கன்ற விஷயங்களை ரொம்ப சீரியஸாக நோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நல்ல இன்டென்ஷனில் தான் நோட் பண்ணுறாங்க. தவறாக எதுவும் கிடையாது நீங்கள் பயப்படுற அளவுக்கு. பார்க்குறவங்க மேல் கூட இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது மெசேஜஸ் ஃபார் கலெக்டிவ்? கண்டிப்பாக என்ன சொல்ற, ரொம்ப 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 அதிக சீக்ரெட். அவங்க மைண்டில் ஏதோ சில நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃப்யூச்சர் உங்களை பற்றி ஒரு ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுன்ற விஷயங்களை அவங்க யோசித்து வச்சுருக்குறாங்க. ஸோ அதை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் டீப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ரொம்ப ஒரு டீப் இமோஷ்னலாக அவங்க ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கணும். ஒவ்வொரு கார்னர் விடாமல் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இருக்கும். மேபி சில பேருக்கு வந்து நீங்கள் தூரத்துலேருந்து அட்மைட் பண்ணிக்கிட்டு இருந்த பர்சன் வந்துட்டு சடனாக அவங்கக்கிட்ட வந்துட்டு பேச முயற்சி பண்ண மாதிரி இருக்கலாம். ஸ்லைட்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச முயற்சி பண்ண மாதிரி இருக்கலாம். இது வரைக்கும் பேசாத பர்சன் இப்போது மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை நம்மக்கிட்ட பர்சனாக வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். உங்களை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஏன்னா பேசாமல் சில டைமில் வந்துட்டு எவ்வளோ நாள் தான் தூரத்தில் இருந்தே நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு 2 பேர் பற்றி. இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினா தானே சில விஷயங்கள் இன்னும் கிளியர் ஆகுன்ற மாதிரி முயற்சி எடுக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் தூரத்துலேருந்து தள்ளி நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் சில பேருக்கு நெருங்கி வரதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. நெருங்கி வந்து பேசுறதுக்கு சில பேருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருப்பாங்க பேசுகிறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் விரும்புகிற பர்சன் உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. சில பேர் வந்து இன்னும் அந்த பர்சன் மைண்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் கூட சில பேர் இருப்பீங்க. க்ரஷ்ஷாக இருக்கலாம். அவங்க கூட சம்டைம்ஸ் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நினைக்கிறதுக்கு. இப்போ தான் அவங்களுடைய ஒரு மைண்டில் வந்து சில விஷயங்கள் ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்திருக்கிற மாதிரி இருக்குது. கன்ஃபியூஷன், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இனிமேல் நம்ம சில விஷயங்கள் இவங்க பக்கம் நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட ட்ரை பண்ண வர மாதிரி இருக்குது. சில பேருக்கு ஆல்ரெடி பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதுதான் ஒரு ஷார்ட் ரீடிங். வேறு ரீடிங்கில் பார்க்குறேன். டேக் கேர். காட் பிளஸ்.